வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணேசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் சேலரி 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சேலரி 20,000 நியரஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் 25/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவம். இது தான். இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைடில் உங்களுடைய நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுதிக்கிங்க. அடுத்தது பாதுகாவலரின் பெயர் என்ன, ஜெண்டர் என்ன, அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதுங்க. அடுத்தது தேசியம் என்ன, கம்யூனிட்டி, அதேமாதிரி உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஸோ அதேமாதிரி டெம்பரரி அட்ரஸ்ஸு, அடுத்தது கல்வி தகுதிகள் என்ன அதையும் எழுதிக்கிங்க. உங்களுக்கு செய்ய சான்று மட்டும் ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் எல்லாமே சுய சான்றப்புன்னு எழுதி சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுய அறிவிப்பு எட்டிய வரை உண்மை என்று அறிவிக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டு எல்லாமே வந்து போட்டுக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் சென்ட் பண்ணணும். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். பதவியின் பெயர் வந்து போஸ்டிங் நேம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளர். 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 2 வீலர் வந்து ஓட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே வந்து இருக்க வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிசி எம்பிசி 34, எஸ்சி 37, ஓசி வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், விழுப்புரம் மாவட்டம் 605602 அப்படிங்கிற நம்பருக்கு அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vilupuram.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய ஜெராக்ஸ், அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி உங்களுடைய ப்ரூஃப்கான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்னு நீங்கள் சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனுப்பணும். அதுவும் 25/10/2024 நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். தேங்க்யூ.